அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தரை போற்றி துதித்து ஒருவராய் நம்முடைய பாவங்களை சாபங்களை எல்லாவற்றையும் சிலுவிலே சுமந்து தீர்த்தார். ஆண்டவர் இங்கே கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. யோவான் 14வது அதிகாரத்திலே 14 வார்த்தை இப்படி சொல்லுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டார்னா அவர் மாற மாட்டார். ஆனா மத்திய சுவிசேஷத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 11வது அதிகாரத்துல 28வது வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லா மக்களும் என்னிடத்திலே வாருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லா மக்களும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். அப்ப என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் என்ன பண்ணுவேன், அதை நான் செய்வேன். பிரைஸ் தி லார்ட். அதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். ஒருவேளை வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருப்பீர்களானால் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நிச்சயமாய் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். மேல 27 சொல்லுது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இயேசு சொல்றார் மத்திய சுவிசேஷம் 11:27, சகலம் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிதாவை தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை, ஒருவனும் குமாரனை அறிய முடியாது, குமாரனையும் ஒருவனுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அவனும் அவரை அறிய முடியாது. குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான். அல்லேலூயா. ஒருவனும் அறியான், யாரும் அறிய முடியாது, யாரும் அறிய முடியாது. கர்த்தருடைய நாமத்தை குமாரனாகிய கிறிஸ்துவை அறிய முடியாது, பார்க்க முடியாது. ஒருவேளை அவர் அந்த காலத்தில் உயிரோடு ஊழியம் செய்த நாட்களை, சிசுரோடு இந்த நாட்களை அவரை பார்க்க முடியலாம். ஆனா குமாரனுடைய சித்தம் இல்லாமல் பிதாவையும் குமாரனையும் நம்ம அறிய முடியாது. அப்ப சொல்லிட்டு தான் கீழே சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, அப்போது என்னை காண்பீர்கள். அல்லேலூயா. என்ன காண்பீர்கள், என் முகத்தை தரிசிப்பீர்கள். உங்களுக்கு என்ன தேவை என்பதை என் நாமத்தினாலே நீங்கள் எதை காட்டாலும் அதை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். முழுமையாய் அவருடைய பாதத்தை நாம் பற்றி பிடிப்போமானால், முழுமையாய் அவரை நாம் விசுவாசிப்போமானால், முழுமையாய் அவரை நாம் நம்பி இருப்போமானால், நிச்சயமாய் தேவன் அவர் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏசியா புத்தகத்துல 25:3 ஒரு மாதிரி சொல்லுகிறது. ஏசியா புத்தகத்துல 3வது 55:3 இப்படி வாசிக்கிறோம். என்ன சொல்லுதுன்னா, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். அல்லேலூயா. உங்கள் செவியை என்னிடமாய் சாய்த்து கேளுங்கள். நம்ம செவியை உலகத்துக்கு பக்கத்தில் வைத்துக் கொண்டு
இல்ல வேற ஏதோ ஒரு பகுதியில நம்ம செவியை வைத்துக்கொண்டு அவரிடத்துல கண்ணை மட்டும் அவரை நோக்கி கேட்டா, பாரம் மட்டும் அவரு வேத வசனத்து மேலே அவர் மேல இருக்கும். நம்ம காது உலகத்துல இருந்தா எப்படி அவர் நம்ம வருத்தம் பாரத்தை அவர் எப்படி சுமக்க முடியும்? அவர் நாமத்தினாலே நம்ம எதை கேட்டாலும் அது என்ன பண்ண மாட்டாரு, தர மாட்டார். அதான் திருக்கத்தை தெளிவா சொல்ற, உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் கேளுங்க. பார்த்தீங்களா? நாமத்தினாலே நீங்கள் எதை வேணாலும் கேட்கலாம், எதை வேணாலும் கேட்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் செவியை முதல்ல என் பக்கமா சாயுங்கள், சாய்த்து என்னமாய் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். பாத்தீங்களா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆத்துமா பிழைக்கும். இளைப்பாறுதல் கர்த்தர் கொடுப்பார். இளைப்பாறுதல் கொடுக்கிற ஆண்டவரா இருக்கிறார். நிச்சயமா இளைப்பாறுதல் கொடுப்பார். உங்கள் செவியை என்னிடமாய் சாயுங்கள், என்னிடத்தில் வந்து கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் ஆத்துமா பிழைப்பதற்கு வழி உண்டு பண்ணுவேன், இளைப்பாறுதலை உண்டு பண்ணுவேன், உங்கள் பிழைப்புக்கு வழிகளை வாசலை நான் உண்டு பண்ணுவேன். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை பண்ணுவீங்க, பெறுவீர்கள், பெறுவீர்கள். ஆண்டவர் சொல் வாக்கு 33:9 சொல்லுது பாருங்க. சங்கீதம் 33, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த வசனம் தெளிவா இங்க சொல்லுகிறது. பைபிள் வார்த்தை அப்படியே வாழ்க்கையில நடக்குங்க. 9 சொல்ற, அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் கட்டளையிட்ட வானம் அப்படியே நின்றுட்டு இருக்கு. கடல் பாருங்க அலமோதி கொண்டிருக்கிறது, இறைத்து கொண்டிருக்கிறது. ஆனா அது வேலை அது அப்படியே கரெக்டா செய்து கொண்டிருக்கு. பூமி அது வேலையை சரியா பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அந்த ஒரு விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் என்று வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. 8 சொல்றார் பாருங்க, பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சுபடுவதாக. அஞ்சு இருப்பதாக, அஞ்சு இருக்கணுமா, அஞ்சு இருப்பதாக. உலகம் எங்கும் அவருக்கு என்ன பண்ணுமா, அஞ்சு இருக்கணும். பூமியெல்லாம் அவருக்கு பயந்து இருக்குதான். மனிதன் என்ன பண்ணுமா, கர்த்தருக்கு உண்டாக அஞ்சு இருக்க வேண்டும். அப்பதான் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய கிருபை, அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லாரும் என்னிடமாய் வாருங்கள். எப்பொழுது எப்படியா, செவிய சாய்த்து வாருங்கள், செவியை சாய்த்து வாருங்கள். அப்போது உங்க ஆத்துமா பூமியில பிழைக்கும். என்னை விசுவாசிக்கிறவர் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். இதான் விசுவாசம், இதான் நம்பிக்கை, இதான் உறுதி. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, உறுதி, விசுவாசம். இந்த மூன்றில் நாம் சரியா இருந்தோம்னா நம்முடைய ஆத்மாவுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலும் பிழைப்பையும் கொண்டு பண்ணுகிறவர் இருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, நாமத்துல எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அடுத்த 2வது வார்த்தை சொல்ற, நீ அந்த 55:2 சொல்ற பாருங்கள, நீங்கள் அப்பமல்லாதவர்களாய் பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன் சொல்ற. பார்த்தீங்களா அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்பமில்லாதற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நனமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாயிருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கு பாருங்க.
நம்ம வீணான செலவு பண்ணி கொண்டிருப்போம். வீணான செலவு. நீங்கள் அப்பமில்லாதற்காக பணத்தையும், அப்பமில்லாத காரியங்களுக்கு நம்ம வெறும் பணத்தை செலவு பண்ணுகிறோமா, திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானே. நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, கவனமாய் செவி கொடுத்து, எனக்கு கவனமாய் செவி கொடுத்து அப்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், நலமானதை கொடுப்பேன். வீறு உண்டதை, நசம் உண்டதை, அழுகி போனதை, மற்றவர்களால் புறக்கணித்ததை நான் உங்களுக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க. நலமானதை உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன். நலமான நித்தியத்திலே நீங்கள் இருப்பீர்கள். நலமான ஆதாரத்தினால் நீங்கள் புஷ்டியா இருப்பீர்கள். நலமானதை நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன். செவி கொடுத்து நலமானதை சாப்பிடும்படி உங்களுக்கு நான் கொடுப்பேன். அப்போது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியா இருக்கும். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்க எல்லாரும் இதை வாங்க, என்னிடமாய் திரும்புங்கள், என்னிடமாய் வாருங்கள், வாங்க, என்னிடமா வாங்க. ஆத்மா பிழைக்கும், உங்கள் குடும்பம் செழிப்பாகும், உங்கள் வேலைகள் செழிப்பாகும், உங்களுடைய எல்லாம், உங்க பிள்ளைகள், உங்க குடும்பம் எல்லாம் செழிப்பாய் மாறிடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அந்த கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 51:22 சொல்றார். 55:22 55:22 நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, நாம் தடுமாறக்கூடாது, நாம் கலங்கி நிற்க கூடாது. ஆண்டவருடைய விருப்பத்தை நம் மூலமா நிறைவேற்ற ஆண்டவர் நம் மீது அன்பு வைத்திருக்கிறார். சொல்றாரு 55ல, உன் பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை, அதாவது நீதிமானா யார்? கர்த்தரை நம்புகிறவர்கள் நீதிமான்கள். கர்த்தரை நம்பி பின்னே வருகிற ஜனங்கள் நீதிமான்கள். அவர்கள் நம்பிக்கை என்ன பண்ணாது, குறைந்து போகாது. நம்பிக்கை குறைந்து போகாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன் என்ன பண்ணுவார், பூமியில ஆதரிப்பார், கைவிட மாட்டார். கைவிட்டு நம்மளை புறமே தள்ளுகிற தேவன் இல்ல, நம்மளை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறான். நம்மளை ஆதரிப்பார். பின்பு நம்ம என்ன பண்ணுவோம், நீதிமானவரு கைவிடுவதில்லை, தம்மை தேடுகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை, தம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. என் நாமத்தினாலே நீ எதை கேட்டால் அதை நான் செய்வேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் என்னிடமாய் வாருங்கள், உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு பிழைப்பு உண்டாயிருக்கும், பிழைப்பீர்கள். என்னிடமாய் வாருங்கள். ஆண்டவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். இந்த வேதவசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அல்லேலூயா. மூன்றாவது, பெதெஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது எருசலேம் பட்டணத்திலே. யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் விதமாய் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துக்கு 30 வயது. அவன் வருத்தப்படுகிறதை தேவன் பார்க்கிறான். அவன் வருத்தப்பட்டு கலங்கி பெதெஸ்தா என்கிற குளத்தின் அருகாமையிலே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். எத்தனை வருஷமா படுத்துக் கொண்டிருக்கானா? 38 வருஷமாய் ஒரு வியாதிஸ்தன் பெதெஸ்தா குளத்தாண்டையிலே அவன் படுத்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன் வருடத்துக்கு ஒரு முறை தேவ தூதர்களால் அந்த குளம் கலக்கப்படுமா அப்படின்னு பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது முந்தி எவன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்குகிறானோ அவன் எப்படியாப்பட்ட குஷ்டரோகமா வெறும் வியாதிக்காரனா இருந்தாலும் அவன் என்னவாக கூடுமா, சுகமாவான், பரிபூர்ண விடுதலை ஆவான் என்று ஒரு ஐதீகம் அன்னைக்கு
அந்த நாட்களிலே யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அது வருஷத்துக்கு ஒரு முறை அது நடக்கும் என்று சொல்கிறார்கள். அதில் முந்தி இறந்துகிறவர்கள் சோமாவார்கள். எப்படியாப்பட்ட வியாதி உள்ளவனாய் இருந்தாலும் ஆனா அவன் சொஸ்தமாவான், அவன் சுகம் பெறுவான், அவன் இளைப்பாறுக்குள்ளே அவன் சென்றடைவான் சொல்லி வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. அப்ப இயேசு அவனை பார்க்கிறான். அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு என்ன தேவை, அவன் வருத்தம் எப்படி இருக்கிறது, அவன் வருத்தம் எவ்விதமான வருத்தம். 38 வருஷமாய் படுக்கையில் இருக்கிறவனுக்கு வருத்தம் இருக்கும். நான் சுகமடைய வேண்டும், நான் இந்த குலத்தை இறங்குவதற்கு எனக்கு யாரு உதவி செய்ய வேண்டும், கைலாக வேண்டும், நான் தனிமையா இருக்கிறேனே என்று வருத்தப்பட்டு கலங்கி அந்த பெதஸ்தா குளத்து ஓரமா கிடைக்கிறவனாய் இருந்தான். அல்லேலூயா. பெதஸ்தா குளத்திலே அவன் படுத்திருந்து எழுந்து முடியாதபடி, எழுந்திருக்காதபடி வியாதியிலே அவன் இருந்தான் என்பதை யார் பார்க்கிறார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துக்கு வயது என்ன? 30. அவனுக்கு எத்தனை? அவன் வியாதியுடைய காலம் எத்தனை காலம்? 38. அப்ப இயேசு கிறிஸ்து அவன் பிறந்திருப்பாரா? 8 வயது மூத்தவன் அவன். அல்லேலூயா. அப்ப பரலோகத்திலிருந்து அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறான். பரலோகத்தில் இருக்கும் போதே, பிதாவுடைய மடியில் இருக்கும் போதே அந்த 38 வருஷமா இருந்த வியாதியின் மீது கர்த்தருக்கு கண்களை வைத்தார். அல்லேலூயா. இது யோசிக்கணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிற நம் ஆண்டவர் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வாராம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டான். அல்லேலூயா. உனக்கு சுகம் வேண்டுமா? உனக்கு இளைப்பாறல் வேண்டுமா? நீ சுகமடைந்து வீட்டுக்கு போக விரும்புகிறாயா? இல்லை இந்த படுக்கையை விரும்புகிறாயா என்று கர்த்தர் அவனை பார்த்து கேட்டான். அப்பொழுது அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. அவன் ஆண்டவருக்கு அறிக்கை பண்ணுகிறான். அதற்கு அந்த வியாதிஸ்தன், அந்த நோய்வாய்ப்பட்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதுக்குள்ளே வேறு ஒருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். எனக்கு முந்தி விடுகிறான், இறங்கி விடுகிறான், சொத்தமாகி விடுகிறான். என் வியாதியிலே நான் 38 வருஷமா இந்த படுக்கையிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் பாவரிக்க பண்ணுகிறான். முடியல, நான் படுத்திருக்கிறேன், எழுந்திருக்க முடியல, கைலாகு கொடுக்க எனக்கு ஆள் இல்லை. வேறு ஒருவன் முந்தி குளத்திலே இறங்கி விடுகிறான், அவன் சுகமாகி விடுகிறான். நான் என் படுக்கையில இருந்து நான் கிடத்தி வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தரிடத்திலே அவன் அறிக்கை பண்ணுகிறவனாக இருக்கிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் தேவனிடத்தில் வாருங்கள், உங்கள் வருத்தம் என்ன என்பதை கர்த்தர் அறிந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார் என்று வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. வியாதியிலிருந்து உனக்கு வருத்தமா, துக்கமா, துயரமா, இல்ல பலவிதமான வருத்தங்களா, கஷ்டமா, கண்ணீரா, கவலைகளா, நிச்சயமாய் நீங்கள் தேவனிடத்தில் வாருங்கள். தேவன் நிச்சயமா உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை, ஒரு ஆசீர்வாதத்தை, விடுதலை, ஒரு சுகத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறதை இந்த ஆராதனை வேளையிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவர் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் கர்த்தர் அதை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்பது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது என்று சொல்லி நம்ம 1 யோவான் 1 பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அவர் மாம்சத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் ஆவிக்குரிய தேவன், அற்புதத்தை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துடக் கூடாது. அடுத்தது ஆண்டவர் அவனுக்கு சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டே நட
யாரால சொல்ல முடியும்? டாக்டரால சொல்ல முடியுமா? அல்லது வைத்தியரால சொல்ல முடியுமா? இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த மாத்திரை சாப்பிடுங்கள், இதை உங்க உடம்புல பூசிக்கொள்ளுங்கள், 3 வேளை சாப்பிடுங்கள், பிற்பாடு என்னிடம் வாருங்கள் பார்க்கலாம் என்று சொல்லிதான் ஒரு மருத்துவர் அனுப்பி விடுவார். நான் இயேசு அப்படி அனுப்ப மாட்டார். என்ன சொல்லுகிறார்? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. அதிகாரம் உள்ளவர், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை படைத்தவர் பிதாவாகிய தேவன் சகல அதிகாரத்தை அவருக்கு கொடுத்திருக்கிறார். பூமி, வானம், கடல், காற்று, நெருப்பு எல்லாத்தையும் ஆளுகை செய்வதற்கு இயேசுவுக்காகவே பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்பதை முதல்ல நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்ன உடனே அவன் எப்படி எல்லாம் நடக்க முடியுமா? 38 வருஷமாய் இதே இடத்துல நான் படுத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அவனுக்கு ஆண்டவரை கேள்வி கேட்கவில்லை. கீழே ஒரு வார்த்தை சொல்லுது, உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். எடுத்துக்கொண்டு நடந்து போனான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று. எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள். அது எப்படியாப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, காய்ச்சலா இருந்தாலும் சரி, மந்திரமா இருந்தாலும் சரி, மாந்திரமா இருந்தாலும் சரி, பில்லி சூனிய கட்டா இருந்தாலும் சரி, காயமா இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சாபமா இருந்தாலும் சரி, பிள்ளை பாக்கியம் இல்லாத இருந்தாலும் சரி, உன் சரீரத்தில் பலவிதமான நோய்கள் வாய்க்கப்பட்டிருந்தாலும் சரி, கர்த்தரிடமாய் உங்கள் செவியை சாய்த்து அவரிடமாய் வாருங்கள். நிச்சயமாய் உங்கள் வருத்தத்தை அவர் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு சுகத்தை கொடுத்து உங்களை இளைப்பாற பண்ணுவார். அல்லேலூயா. மூன்றாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3:8, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அல்லேலூயா. ஆண்டவர் வாழ்க்கையில் ஒரு கதவை திறந்துட்டார்னா அது யாரால என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாத கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம வாழ்க்கைங்கிற கதவை, ஆசீர்வாதங்கிற கதவை, விடுதலைங்கிற கதவை, சுகம் என்கிற கதவை, மகிமைங்கிற கதவை, உயர்வுங்கிற கதவை, பெருக்கத்தின் கதவை, ஆசீர்வாதத்தின் கதவை ஆண்டவர் திறந்துட்டார்னா அது யாராலும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது என்று வேத வசனம் சொல்லுதுங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்ட படியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட முடியாது. கர்த்தர் திறந்த வாழ்க்கையை, திறந்த கதவை, திறந்த ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் பூட்ட முடியாது. ஆண்டவனுக்கு கொடுக்க சித்தமானதை அதான் ஆபிரகாமுக்கு சொன்னான், உனக்குள்ளும் ஒரு வித்துக்குள்ளும் இந்த ஜனங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். உன் நிமித்தம் இந்த பூமி எப்படி இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி இந்த 3வது வசனத்துல 12 ஆதியாகமத்திலே 12:3 நம்ம வாசிக்கிறோம். அது வாசிக்க 3வது வாசிக்க கேட்போம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தியிருந்தார் வேத வசனத்தின்படி. அப்ப நானும் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு நான் வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நான் திறந்து வைத்துட்டேன், அதை ஒருவனும்
கூட்ட முடியாது. நான் உனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கை, உனக்கு வைத்திருக்கிற சுகம், உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கு வைத்திருக்கிற மகிமையை ஒருவனும் கூட்ட முடியாது என்பதை இயேசு தெளிவாய் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். கூட்ட முடியாது என்று சொல்லுகிறார். இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் கூட்ட மாட்டான், கூட்ட முடியாது. வருத்தப்பட்டு பாவ சுமத்திரவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன். உன் செவியை சாய்த்து என்னிடமாய் வாருங்கள், அப்போது உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஐந்தாவது இங்க ஒரு வசனம் சொல்லுகிறது. லூக்கா புஸ்தகம், லூக்காவுல 19வது அதிகாரத்துல 3வது வார்த்தை எப்படி சொல்லுது? இயேசு எப்படியாப்பட்டவரை என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் உள்ளனா ஆனபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் இருந்தது. அல்லேலூயா. அவன் வருத்தப்பட்டு வேதனை கலங்கிக் கொண்டிருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். அவன் வருத்தப்பட்டு இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறார். ஒரு பெரிய ஒரு ஆசிரியப்பட்டவன், ஒரு பணக்காரன், கவர்மெண்ட் டாக்ஸ் வசூலிக்கிறவன். அல்லேலூயா. அவனுக்கு வருத்தம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவனுக்கு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ரட்சிப்பு இல்லை. அவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, ஏழைக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது, பணக்காரனுக்கு வருத்தம் இருக்கிறது, நடுத்தரமான மக்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. வருத்தம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, சாபம் இல்லாத, பாவம் இல்லாத மனிதன் இந்த பூமியில ஒருவனும் கிடையாது. அல்லேலூயா. எல்லாருக்கும் வருத்தம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது. இதெல்லாம் ஒரே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் நமக்கு விடுதலை கொடுக்க முடியும் என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப இவனுக்கு ஒரு வருத்தம், இவனுக்கு ஒரு வருத்தம் இருக்கிறது. ஏதோ ஒரு வருத்தம் அவனை ஆட்கொள்ளுகிறது. ஆண்டவரை அவன் சந்திக்க ஆயத்தமாகிறான். சூழ்நிலை சரியில்லை, அவரை சுற்றி ஜனக்கூட்டமா இருக்கிறாங்க. அவன் ஒரு 2 அடி 3 அடி தான் இருப்பான். தேவனை பார்க்க முடியாத பட்சத்துல அவர் காட்டத்தி மரத்து மேலே ஏறி கர்த்தரை சந்திக்க வேண்டும் என்று அவன் ஆசையோடு இருந்தான். அவன் காட்டத்தி மரத்து மேலே ஏறினது, அவன் தேவனை சந்திக்க இருப்பது, அவனுக்கு ஒரு வருத்தம் இருப்பது தேவனாய் கர்த்தருக்கு அறிந்து அவர் அந்த வழியாய் வந்து மரத்து மேலே இருந்த அவனை கண்டு, சகைவோ நீ சீக்கிரமா இறங்கி வா, சகைவே நீ என்ன பண்ணு, சீக்கிரமா இறங்கி வா, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்க வீட்டுல வந்து அதிகாலையில வந்து உங்க வீட்டு கதவை தட்டி பார்த்தா இயேசு கிறிஸ்து தாடியோடு அங்கேயோடு நிக்கிறார். உங்களுக்கு கை ஓடாது, கால் ஓடாது. நீங்க ஏசுனாலும் கேட்பீங்க, ஆமா நான் ஏத்தாமா உங்க வீட்டுல தங்க போறேன், கொஞ்சம் தண்ணி கொடு, கொஞ்சம் சாப்பாடு கொடு, இன்னைக்கு கேட்டா நம்ம எப்படி இருக்கும்? அதை விட உலகத்துல பல ஆயிரம் கோடி தங்கம் வெள்ளி வயலோட வந்தா கூட அது நமக்கு இயேசு நம்ம வீட்டுக்கு வந்தா போதுங்க என்ற ஒரு அன்பும் ஆசமும் அந்த ஆசையும் அந்த துடியில் இருப்போம். அதே போலதான் அவனுக்கு கையும் இல்லை, காலும் இல்லை. சீக்கிரமா நீ இறங்கி வா, நான் உங்க வீட்டுல என்ன பண்ண போறேன், தங்க போறேன் என்று கர்த்தர் சொன்னான். அவன் இறங்கி வந்து முதல்ல அவன் பாவரிப்பு பண்ணுகிறான் என்பதை இந்த வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்துடனே அவரை அழைத்துக் கொண்டு போனான். அல்லேலூயா. சந்தோஷமாய் வழங்கினான். அவன் நினைத்தது நடக்கிறது. நான் இயேசுவை சந்திக்க வேண்டும், அவர் எப்படியாப்பட்டவரோ என் காரியத்தை வந்து நான் அறிக்கை செய்ய வேண்டும், என் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை அவர் பாதத்தில் இறக்கி வைக்க வேண்டும் என்று அவன் சித்தமுள்ளவனாய் காணப்பட்டான். அவைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, அவர் தெய்வம், தீர்க்கதரிசி இல்லையா, அவர் அப்படியே அவனுடைய நினைவுகளை அறிந்து சீக்கிரமா இறங்கி வா என்று சொல்லி அவனை அழைக்கிறான். அவன் சந்தோஷமாய் இறங்கி வந்தான். 8 சொல்லுது, சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே
என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவிடத்தில் எதையாகினும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்று பாவரிக்க பண்ணுகிறான். பார்த்தீங்களா? அவனுடைய இருத்தில் இருக்கிறது எல்லாம் தேவனுடைய பாதத்திலே பார்வையிலே கொட்டி விடுகிறான். அல்லேலூயா! என் காண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுடைய வருத்தம் பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, சோதரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. அவனிடத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவனிடத்திலே இரவில் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. எப்படியாவது இயேசுவை சந்தித்து என்னிடத்திருக்கிற பாரத்தை அவருடைய பாதத்திலே இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லி இளைப்பாறுதலுக்காக அவன் அலமோதி கொண்டிருந்ததை கர்த்தர் பார்க்கிறார், கண்டார், அறிந்தார். சகேவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு போய் அவனை ஆசீர்வதிக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் சொன்ன மாத்திரத்தில் இயேசு அவனை ஒரு வார்த்தை கூட நீ செய்வியா, நீ இப்படி செய்வியா, என் ஏழையை பார்த்து ஏமாத்தினியா, நீ திக்கத்தவளை ஏமாத்தின ஒரு வார்த்தை கூட அவனை கேட்கவில்லை, கேட்கவே இல்லை. அவன் அறிக்கையிட்டதை அப்படியே அவர் காதுகளிலே கேட்டு மறுமொழியாக அவர் என்ன சொன்னார்? 9 சொன்னார் அவர். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. அல்லேலூயா! ஆண்டவருடைய நீதி, ஒரே நீதி, ஒரே நீதி, ஒரே நியாயம், பட்சபாதம் இல்லாதவர் சகு யார் என்பது அந்த உலக மக்களுக்கு தெரியும். அந்த அங்கே வாழ்கிற அநேக ஜனங்களுக்கு தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். அவனுடைய வருத்தம் என்ன என்பதை கர்த்தர் பார்க்கிறான், தேவை என்ன என்பது அவருக்கு தெரியும். இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் இருக்கிறானே என்று அவனுடைய பெயரை, ஆபிரகாமுடைய பெயர் பக்கத்தில் எழுதுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவன் அறிக்கை பண்ணிட்டான். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இளைப்பாறுதல் பெறுவான், இரக்கம் பெறுவான், மகிமை பெறுவான், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவான், ஆண்டுடைய தயவை பெறுவான், ஆண்டுடைய இரக்கத்தை பெறுவான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதீங்க, உலகத்தை பார்க்காதீங்க. இந்த 2020 ஒரு விதமா இருக்கும், 2021 அதை விட ஆசீர்வாதமா இருக்கலாம், 2022 அதை விட ஆசீர்வாதமா இருக்கலாம். சூழ்நிலை மாறலாம், இயற்கை மாறலாம், ஆனா தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. அல்லேலூயா! தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் மாறாது. அந்த சகோதரனே, சகோதரியே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே, ஆண்டவராகிய இயேசு இடத்தில் வா, உனக்கு இரட்டிப்பான நன்மையும் இளைப்பாறுதலையும் கொடுத்து உன்னை இந்த பூமியிலே மகிழ வைக்க வல்லவராய் இருக்கிறார். உனக்காக தன் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தார் என்பதை சகோதரனே, சகோதரி மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த ஆராதனை மூலமாக உனக்கு நான் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை ஐந்தாவது வார்த்தை இங்க சொல்லுகிறது. சாமுவேல் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்திலே 10வது வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. அவள் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினால் அவளுடைய மன வருத்தம் என்பதை கர்த்தர் பார்க்கிறான். அவளுக்கு ஒன்று தேவைப்படுகிறது. அவள் வருத்தப்பட்டு கலங்கி தன் கணவனை விட்டு தேவ சமூகத்தில் வந்து வாய்விட்டு அழாம, ஒப்பாரி வைக்காம, மனதுள்ளே இருதயத்துக்குள்ளே அவள் அழுது கலங்குகிறதை கர்த்தர் பார்க்கிறார். மனம் கசந்து தேவாலயத்திலே தன்னுடைய ஆத்மாவில் இருந்த வேதனையை, துக்கத்தை, வருத்தத்தை கர்த்தருடைய ஆலயத்தில் அவள் கொட்டி விடுகிறாள். அன்பு சகோதரனே, சகோதரியே, வருத்தம் தேவனை நோக்கி, கர்த்தரை நோக்கி அபயம் விடுகிறான். இருதயத்துக்குள்ளே இந்த சத்தம் வெளியே வரவில்லை.
கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே கர்த்தரிடத்தில் வா, உனக்கு இளைப்பாறுதல் கொடுப்பான். உனக்கு என்ன இல்லையோ, எதை குறித்து நீ வருத்தப்படுகிறாயோ அதை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை இந்த ஆராதனை மூலமா நான் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, யோவேல் மணியாகிய நான் சொல்லவில்லை, வேத வார்த்தைகளை உங்களுக்கு நான் எடுத்து சொல்லுகிறேன். விசுவாசத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மீது வையுங்கள், ஆண்டவர் மீது வையுங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். இந்த அண்ணாளுக்கு குழந்தை வேண்டும் என்பதை கர்த்தர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். அண்ணாளுக்கு குழந்தை வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்பதை, உன் வருத்தம் என்ன என்பதை தேவன் அறிந்துதான் சொல்றார். உனக்கு குழந்தை இல்லாம இருக்கலாம், அல்லது ஏதோ நோய் வாய்ப்பட்டு இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஒரு கண்ணீர் அழுது கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தை நீ கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எப்படியாப்பட்ட விஷயமா உனக்கு இருந்தாலும் பரவாயில்ல, சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் நான் மாற்றுகிறவங்க நான் கர்த்தர், இல்லாமைகளை இருக்கிறவனமாய் மாற்றுவேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நல்லானுக்கு ஒரு ஆண் பிள்ளை வேண்டும் என்பதை தெளிவாய் விண்ணப்பம் பண்ணுகிறார். அடுத்த வசனம், சேவகனின் கர்த்தாவே தேவரீ உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் ஒரு ஆண்மகனை கொடுத்து விட்டார். அல்லேலூயா. அவருடைய வருத்தம் என்ன என்பதை அறிந்து தேவ சமூகத்தில் வந்து மனம் கசந்து அவளுடைய உள்ளத்தில் இருந்த எல்லாவற்றையும் தேவன் பாதத்திலே இறக்கி வைத்து விட்டார். சங்கீதம் 55:22 சொல்லுகிற விதமாய், உன் பாரத்தை கர்த்தர் மீது இறக்கி வைத்து விடு. ஆண்டவர் உன்னை ஆதரிப்பார், நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். இந்த வாக்கியங்கள் தேவன் உன்னிடத்திலே அற்புதத்தை செய்யும்படிதான் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என்னால சொல்ல முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த வேத வசனம் ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனம் கசந்து அவள் தேவ சமூகத்திலே ஆண்டவர் முன்பாக நம்ம மனம் கசக்க கூடாதுங்க. நம்ம வேதனைப்படக்கூடாதா, துக்கப்படக்கூடாதா, துயரப்படக்கூடாது. உடனடியா கர்த்தர் கண்ணீர் விட்டு அழுவான். லாசர் என்கிற மனிதன் மரித்து விட்டான், ஆனால் ஆண்டவர் எழுப்ப போறார். அவன் கண்ணீர் விட்டு அழுதா கர்த்தர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் தெளிவா சொல்லுகிறது. அவ ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைத்து கடந்து போய்விட்டால் சில நாள், இந்த வேதம் சொல்லுகிறது 20, சில நாள் சென்ற பின்பு அந்நாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். பிரைஸ் தி லார்ட். அவன் ஆண் பிள்ளையை கேட்டா ஆண்டவர் ஆண் பிள்ளையை கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைக்கு சாமுவேல் என்று பெயர் இட்டார். என வருத்தத்தின் வேதனை மத்தியில், கலக்கத்தின் மத்தியில், இல்லாமல் மத்தியில் ஆண்டவரை கேட்டபடினால் ஒரு ஆண் குழந்தை நான் கேட்டதை கர்த்தர் கொடுத்து விட்டார். என்னுடைய வருத்தத்தை கர்த்தர் அறிந்து எனக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லி சாமுவேல் என்று பெயரிட்டு தேவ ஆலயத்திலே கொண்டு வந்து சாமுவேல் என்கிற குழந்தையை கொண்டு விட்டு போய்விட்டால். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது.
என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு கொடுப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லாரும் தேவைகளை நான் சந்திப்பேன், எல்லாருக்கும் நான் கொடுப்பேன், எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன், எல்லாரையும் மலை மீது இருக்கிற மத்தியமாய் மாற்றுவேன். ஆண்டவர் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். 4000 பேருக்கு 2 மீன் 5 அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். 7 கூட மீதம் எடுத்தார். 5000 பேருக்கு புருஷர்கள் மாத்திரம் 2 மீன் 5 அப்பங்களை ஆசீர்வதித்து 5000 பேரை போஷித்து 12 கூட நிறைந்திருந்த சிறுசர்களை எவனும் சும்மா போகக்கூடாது, ஆளுக்கு ஒரு கூட சுமந்துட்டு போங்கடா, வாங்கடா, 12 கூட தூக்கடா தலையில், சும்மா போவாதீங்கடா என்று 12 கூட நிறைய கொடுத்த ஆண்டவர் உன் வருத்தத்தை மாற்ற மாட்டாரா? உன் நோயை மாற்ற மாட்டாரா? உன் பிரச்சனை மாற்ற மாட்டாரா? உன் கண்ணீரை துடைக்க மாட்டாரா? உன் குடும்பத்தை ஆசிரிக்க மாட்டாரா? உன் பிள்ளைகளை உயர்த்த மாட்டாரா? உன் பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படாதா? உன்னை அப்படியே வைத்துக் கொள்வாரா? இல்லை. அவர் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை உனக்கு செய்வார். வல்லவராய் இருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறாயா? ஒரு அன்போடு அழைக்கிறார். போதகராகி இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். உன்னை இளைப்பாற பண்ணும்படி, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை மகிமைப்படுத்தும்படி உன்னை அழைக்கிறார். அதுலதான் இயேசு 55:3 நான் மறுபடியும் அந்த வசனத்தை நான் நினைவு கூறுகிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை நினைவு கூறுகிறேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். தாவீதை குறித்து பேசுறார். தாவீதுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்த கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் உன்னுடைய சிங்காசனத்தில் புருஷன் இல்லாம போவதில்லை என்று ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் கொடுத்தார். அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயமான கிருபை, நிச்சயமான ஆசீர்வாதம், நிச்சயமான கிருபைகளை நான் கொடுப்பேன். அதை தாவீதுக்கு நான் கொடுத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையாக அவர்கள் சந்ததி இந்த பூமியில வாழ்கிற நாள் முழுவதையும் என்ன பண்ணுவாங்க? அதனை ஏற்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அதை ஏற்படுத்துவேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் ஆத்துமா பிழைக்கும். இளைப்பாறுதலுக்குள்ளே கொண்டு போய் விடுவேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். உங்கள் பாரத்தை என் மேல் இறக்கி வைத்து விடுங்கள் சொல்லி கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறான். உங்களுக்கு பழைப்பு வேண்டுமா? நீங்கள் நினைத்த காரியம் வாய்க்க வேண்டுமா? ஜெயமாய் மாற வேண்டுமா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டுமானால் தேவனிடத்தில் வாருங்கள். இளைப்பாறுதலுக்குள்ளே செல்வீர்கள். தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கும் கொடுக்கத்தக்க ஒரு உடன்படிக்கையோடு அதை நிறைவேற்ற உங்களை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் என்பது. அவர் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு கொடுக்க அவர் நேற்றும் இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். அவர் அழைக்கிறார். உங்களை உயர்த்தும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி வாருங்கள். உங்கள் செவியை கர்த்தர் பக்கமாய் சாயுங்கள், கொடுங்கள். உங்கள் செவியை அவர் வார்த்தையை கேட்கும்படி சாய்த்து கொடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். வந்து பாருங்கள். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை அவருடைய வார்த்தைகளை ருசித்து பாருங்கள். நிச்சயமான கிருபையை கொண்டு உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் என்பது. நீங்கள் வந்து பாருங்கள். ஆண்டவருடைய பாதத்தில் வந்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். அப்பொழுது கனமான ஆசீர்வாதத்தை, கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை, நிச்சயமுள்ள ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசியுங்கள். நிச்சயமாய் உன் ஆத்துமா பிழைக்கும். நம்புறீங்களா? நிச்சயமாய் நம்புங்கள். இரட்டிப்பான நன்மை கர்த்தர் உங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா.
இப்ப நம்ம சகோதரி ஜெபிக்க போறாங்க. ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. பிரைஸ் எல்லாம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க. Thank you Lord. ஓ உமக்கு ஸ்தோத்திரம். எதை கேட்டாலும் அதை கொடுப்பேன். ஆமென். Thank you Jesus. நீர் கொடுப்பீர் என்று நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். ஆமென். நீ பேசின வார்த்தைக்கு ஒவ்வொன்றுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். அப்படியே நாங்கள் உட்கொண்டு ஆண்டவரே. ஆமென். அதன்படி நடக்க ஆண்டவரே உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆமாம் ஆண்டவரே. கர்த்தரே எங்களுக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் அப்படியே ஸ்தோத்திரம். செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆமாம் ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு வார்த்தையும் இந்த சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். கேட்ட பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வதி. அவர்கள் அப்படியே கேட்டு நாமத்தினாலே கேட்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். பெற்றுக்கொள்ளும்படியா. ஆமென். இந்த வார்த்தை ஆண்டவரே 30-60 பலன் கொடுக்க கர்த்தர். ஆமாம் ஆண்டவரே. இந்த வார்த்தை 30-60-100 பலன் கொடுக்க ஆண்டவரே அப்படியே அனுபவிக்க வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே அனுபவிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். என் தேவன் அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். கனமும் துதியும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் பிதாவே. ஆமென். ஆமென். நிச்சயமாய் தேவன் இந்த ஜெபத்தின்படி நிச்சயமாய் கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள், வாலிபர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள். உங்கள் இளைப்பாறுதல் முழுமையாக தேவனை விசுவாசியுங்கள். முழுமையாக நம்பி வாருங்கள். அறக்குறையோடு இல்லை. காதை உலகத்திலும் உங்கள் கண்களை இயேசு மீதும் அல்லது உலகத்தின் மீது உங்கள் கண்களும் இயேசு மீது உங்கள் காதுகளும் நீங்கள் வைக்காதீர்கள். முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாடு, முழு நம்பிக்கையோடு, முழு பலத்தோடு அவர் அண்டே வாருங்கள். உங்கள் நிச்சயமாக உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு கொடுத்த அருளின அந்த நிச்சயமான கிருபையை உங்களுக்கு ஒரு புதிய உடன்படிக்கையோடு கூட அது உங்களுக்கு கொடுக்க அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பார். நிச்சயமா அதை கொடுத்து உங்களை மகிழ்ப்படுத்துவார். அப்படியே கர்த்தர் செய்வாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்தோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.